பார்க்கடல்ல அமுதம் கடைஞ்சப்போ தேவர்கள் விநாயகரை வணங்காம அதை பருகவும் போயிடுறாங்க. இத பார்த்த விநாயகர் தேவர்களுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு அமிர்தம் இருக்கிற அந்த கலசத்தை எடுத்துட்டு போயிடுறாரு. அப்படி எடுத்துட்டு போறப்போ அமுத கலசத்துல இருந்து ஒரு அமுத துளி தரையில விழுகுது. அந்த இடத்துல சிவன் சுயம்புலிங்கமா எழுந்தருள்றாரு. தன்னோட தவற்றை உணர்ந்த இந்திரனும் தேவர்களும் இங்க வந்து விநாயகர் கிட்ட, நாங்க செஞ்சது தப்புதான், எங்களை மன்னிச்சிடுங்க, அந்த அமுத கலசத்தை எங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு வேண்டுறாங்க. உடனே விநாயகர், நீங்க சிவபெருமான் கிட்ட போய் வேண்டுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இந்திரனும் சிவன் கிட்ட போய் வேண்டுறாரு. அவரும் அமுத கலசத்தை கொடுத்து அருள் புரிகிறாரு. அமுதத்தை கொடுத்ததுனால இங்குள்ள சிவனுக்கு அமிர்த கடேஸ்வரர் என்ற பெயரும் வருது. தேவர்களின் தாயான அதிதி தன் மக்களுக்கு அமிர்தம் கொடுத்தருளிய அமிர்த கடேஸ்வரரை தொடர்ந்து வணங்கி வர்றாங்க. அதிதி தினமும் தேவலோகத்திலிருந்து இங்க வந்து வணங்குறது இந்திரனுக்கு பிடிக்கல. அதனால இங்க இருக்கிற சிவனை கோயிலோட இந்திரலோகம் எடுத்து செல்லணும் அப்படின்னு நினைச்சு கோவிலவே தேர் வடிவுல மாத்திடுறான். அப்படி மாத்தி இழுத்து செல்லணும் முயற்சியும் பண்றான். அப்போ விநாயகர் அந்த தேர் சக்கரத்தை தன்னோட காலால மிதிக்கிறாரு. அதனால இந்திரன் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த தேர் ஒரு அடி கூட நகரல. விநாயகர் தான் இப்படி பண்றாரு அப்படின்னு தெரிஞ்சதும் தேரை எடுத்து செல்ல வழி விடும்படி விநாயகர் கிட்ட கேட்கிறாரு இந்திரன். உடனே விநாயகர் சொல்றாரு, நீ கோடி லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சா தேர் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா இந்திரன் ஆணவத்தோட லிங்கம் செய்யறான். அதனால எல்லா லிங்கங்களும் ஒன்னோட ஒண்ணு பின்னிக்கிடுது. தவற்றை உணர்ந்த இந்திரன் அமிர்த கடேஸ்வரரை வணங்குறான். சிவன் சொல்றாரு, 1000 முறை என்னோட நாமத்தை சொல்லி ஒரு லிங்கத்தை செய் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இவரும் 1000 முறை நாமத்தை சொல்லி இந்திரன் ருத்ர கோடீஸ்வர லிங்கத்தை செய்யறான். சிவன் அவனுக்கு காட்சி கொடுத்து, இங்கேயே நான் இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி, அதிதிக்கு பதிலா நீயே இங்க வந்து என்ன வணங்கு அப்படின்னு சொல்றாரு. இந்திரனும் அதை ஏற்றுக்கொண்டு தன்னோட தவற்றுக்கும் மன்னிப்பு கேட்கிறான். சனீஸ்வரனுக்கு ஆரம்ப காலத்துல கழுகுதான் வாகனமா இருந்துச்சான். ராமரோட தந்தையான தசரதர் தான் அவருக்கு கழுகுக்கு பதிலா காகத்தை கொடுத்தாராம். இங்குள்ள சனீஸ்வரன் கழுகு வாகனத்தோட காட்சி தராரு. இங்க இருக்கிற சிவலிங்கம் நவபாஷாணத்தால் செய்யப்பட்டதாம். இங்குள்ள நடராஜரையும் சிவகாமியாமையும் கற்சிலையில வடிச்சிருக்காங்களாம். கடம்ப மரங்கள் சூழ்ந்த இடமா இருக்கிறதுனால இந்த தலத்துக்கு கடம்பூர் அப்படிங்கிற பெயரும் வந்துதான். சூரனை அழிக்க போறதுக்கு முன்னாடி முருகன் இங்கதான் அம்பாளை வேண்டி வில் வாங்கி சென்றார்.